வணக்கம். புது புதர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சமூக ஆர்வலர் பானுகம்ஸ் அவர்களும் பத்திரிகையாளர் மணி அவர்களும் நம்ம அரங்கத்திற்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். நேற்று நடந்த குடியரசு தின அணிவகுப்பில் இந்தியாவின் தயாரிப்பான, இந்தியா பெருமையோடு பேசிக்கொண்டிருந்த அக்னி ஏவுகணை இடம்பெறவில்லை அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. கடந்த பல ஆண்டுகளாக குடியரசு தின அணிவகுப்பில் இடம்பெற்ற அக்னி ஏவுகணை நேற்று ஏன் இடம்பெறவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி நிற்குது. அணு ஆயுதங்களை எடுத்து சென்று இலக்கை தாக்கக்கூடிய ஒரு ஏவுகணையை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இந்தியா தயங்குவது ஏன், ஒபாமா முன்னிலையில் அப்படின்ற கேள்வியே அந்த செய்தி படிக்கும்போது எழுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? ஸ்பெசிஃபிக்காக எனக்கு எதுவும் தெரியல, எனக்கு என்னால் புரிஞ்சுக்க முடியல. பட் ப்ராபப்ளி ஒன் தியரி டு கூல் டவுன் ஒபாமா. நீங்கள் இப்போ ஏற்கனவே நியூக்ளியர் அக்ரிமெண்ட் சைன் ஆகிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் கழித்து 2008க்கு பிறகு ஒரு 6 ஆண்டுகள் கழித்து அந்த லைபிலிட்டி கிளாஸ்லாம் முடிச்சு ஒரு மாதிரி வந்திருக்குது. இந்த நேரத்தில் மிலிட்ரி ப்ராவஸை அவங்க எக்ஸிபிட் பண்ணும் பொழுது இதை பண்ண வேணாம்னு நினச்சிருக்கலாம். இதெல்லாம் சின்ன சின்ன டிஸ்பிளே பண்ணாமல் இருக்கிறதுனால இங்கே நீங்கள் வச்சிருக்கிறதுலாம் அவருக்கு தெரியாமல் இருக்க போகுதா? கண்டிப்பாக தெரியும். இன்ஃபேக்ட் இங்கே இருக்கவங்களுக்கு தெரியாதது கூட அவர்களுக்கு தெரியும். ஆனால் என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா சில சமயங்களில் லைஃப்பில் எப்படி தனிமனித உறவுகளில் சில நைசிட்டிஸ் உங்களுக்கு அத்தியாவசியமானதாகிறதோ அதே போல் தான் நாடுகளுக்கு இடையிலான உறவிலுமே அது இருக்குது. நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு முக்கியமான நிகழ்வு. இது ஒரு அவுட் ஆஃப் ப்ளூவாக இருக்காது. இதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது. வெறும் காரணம் இல்லாமல் வழக்கமாக நம்மிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதங்களை, குறிப்பாக அணு ஆயுத தாங்கி செல்லக்கூடிய ஏவுகணைகளை பறைசாற்றி கொண்டிருந்த ஒரு சூழலில் முதன்முறையாக அதுவும் ஒரு முதன்முறையாக ஒரு அமெரிக்க அதிபர் வந்திருக்கிறார். அவர் கலந்து கொண்ட குடியரசு தின அணிவகுப்பில் இது காட்சி பொருளாக வைக்கப்படவில்லை என்பது ஒரு முக்கியமான காரணத்தின் அடிப்படையில் தான் இருக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். அதிகாரப்பூர்வமாக அந்த செய்தியிலேயே டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக எதனால் அவர்கள் அதை செய்யவில்லை என்று வரவில்லை. ஆகவே அதை ஏரியாவை ஓப்பனாக வச்சிருக்காங்க. ஸோ அது 2 விதமான இன்டர்பிரிட்டேஷனுக்கும் அது வழிவகுக்கலாம். வரும் நாட்களில் அது தெளிவுபடுத்தப்படலாம் என்று நான் நம்புகிறேன். போன வருஷம் இதே மாதிரி ஒரு அமெரிக்க அதிபர் வந்திருந்து மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் அக்னி ஏவுகணையை ஒருவேளை டிஸ்பிளே பண்ணாமல் இருந்தா அப்போ எந்த விதமான விமர்சனங்கள் வந்திருக்கும்? துணிச்சல் இல்லாத ஒரு அரசு அப்படின்னு சொல்லி எவ்வளவு விமர்சனங்கள் வந்திருக்கும். இப்போ அனைத்து விஷயங்களையும் துணிச்சலான ஒரு அரசு, தேர்தல் காலத்திலேயே மார்பளவை சொல்லி பிரச்சாரம் செய்த ஒரு அரசு ஏன் இதை செய்ய தயங்குது? இல்லை, அது போன வருடம் அப்படி பார்க்குறத விட அப்படி பிளைண்டாக அப்படி கம்பேர் பண்ண முடியுமான்னு தெரில. இந்த வருடம் என்ன நியூக்ளியர் டீலில் என்ன நடந்திருக்கு, அப்போ அதை ஒட்டி நாளே அதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மறுநாள் தான் பரேட் நடக்குது. அப்போ அதை ஒட்டி இந்த இதை செய்யாமல் இருந்திருக்கலாம். ஒரு செயலுக்கு அதை ஒட்டி தான் நாம் அதன் மீதான அசம்ஷன்ஸை சொல்ல முடியும். ஏன்னா இன்னும் டிஃபென்ஸ்லேருந்து எந்த விதமான விளக்கங்களும் இல்லைங்கும் போது எல்லாமே ஒரு அசம்ஷன் பேஸ்டாக தான் சொல்ல முடியும். அந்த வகையில் நேற்று நியூக்ளியர் டீல் நடந்திருக்கும் போது இந்த ஃபேஸ் எதையும் நம்ம செய்யாமல் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நாகரிகம் கருதி கூட அது இது பண்ணாமல் இருந்திருக்கலாம். அது எந்த விதத்தில் அது நாகரிகமான செயல்னு சொல்றீங்க? எனக்கு புரியல. அதாவது நம்ம அந்த ப்ராலிஃபரேஷன் டீட்டெயில நான் சொல்றது அவங்க பானு சொல்றது கண்ணியன், அதாவது நாகரிகன்றதை நான் ஒத்துக்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் அது சரியான வார்த்தை இல்லை நான் நினைக்கிறேன். இது இட்ஸ் மேபி அ கன்னிங் மூவ். இது வெளிப்பார்வைக்கும் அதை தான் நான் சொல்றேன். இந்த நைசிட்டிஸ்ன்றது எங்க வருதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒப்பந்தம் என்பது நம்ம இந்தியாவில் எழுதுகிற பத்திரிகைகளை மட்டுமே பார்க்கணும். கடந்த 18 மணி நேரமாக ஃபாரின் மீடியா, பாகிஸ்தான் மீடியா, சைனீஸ் மீடியா இதை எப்படி பார்க்குறான்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையோட இன்னொரு புதிய பரிமாணம் நமக்கு தெரியுது. நீங்கள் நான் ப்ரொலிஃபரேஷனை பற்றி பேசிட்டு இருக்கும் பொழுது ஏற்கனவே இந்த ஒப்பந்தத்தை குறித்து பல விமர்சனங்கள் சர்வதேச சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு பெரேடில் வெளிப்படையாக நீங்கள் நேக்கடாக நீங்கள் இது பண்ணுறீங்க, நீங்கள் எக்ஸிபிட் பண்ணுறீங்கன்னும் பொழுது அது சில விமர்சனங்களுக்கு வழிவகுக்கப்படலாம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் எக்ஸிபிட் பண்ணாலும் பண்ணாட்டியும் உங்ககிட்ட இருக்குதுன்றது சர்வதேச சமூகத்துக்கு தெரியும். ஆனால் நீங்கள் எக்ஸிபிட் பண்ணுறது மூலமாக, அதுவும் அமெரிக்க அதிபரின் முன்னாலே எக்ஸிபிட் பண்ணுறது மூலமாக வரக்கூடிய சில நடைமுறை சிக்கல்களை தவிர்ப்பதற்காகவும் இருக்கலாம். அதுதான் நான் சொல்கிறேன். இந்த மொத்தமாக ஒபாமா விசிட்டு, நியூக்ளியர் டீல், இதை பற்றி எல்லாமே இன்டர்நேஷனல் மீடியாவை பார்த்தோம்னா கடந்த 18 மணி நேரத்தில் இந்த பிரச்சனையோட இன்னொரு ஆங்கிள் நமக்கு தெரியுது. நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் ஈஸியாக இருக்க போகிறது கிடையாது. வேறு சில விலையை இந்தியா கொடுக்க வேண்டியிருக்கும். அதை தான் நான் சொன்னேன். இந்த ஃபேஸ் ஒரு விஷயத்தை ரப்பிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்ல வேண்டாங்கிறது தான். அது கன்னிங்காகவும் இருக்கலாம், இல்லை நைசிட்டிஸாகவும் இருக்கலாம். என்ன டேக்ல நீங்கள் சொன்னாலும் விஷயம் இதுதான்.
ஒரு நியூக்ளியர் நாம சிவில் நீட்ஸுக்காகத்தான் நியூக்ளியர் இது பண்ணுறோங்கும்போது நீங்கள் ஒரு மிசைலையும் அந்த இதில் பெரிய அளவில் நீங்கள் முன்னிறுத்துனீங்க அப்படின்னா அந்த இதில் வந்து கான்ட்ரடிக்ஷன் வருது. நம்மளுடைய தேவை என்னங்கிற குறித்த கேள்வி வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக செய்திருக்கு. அது போன வருடத்தோட ஒப்பிட மாட்டாங்களா? போன வருடத்துக்கு கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா நீங்க திரும்ப ஒரு ரிமைண்டர் கொடுக்கறதுங்கிறது 2 முறை நம்ம வந்து வெடிச்சு நம்மளுடைய வலிமையை காட்டியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நினைச்சு பார்க்க மாட்டாங்களா? நீங்க வந்து இது சிவில் டீல் அப்படின்னு சொல்லிட்டா அதை அப்படியே எல்லாரும் ஃபேஸ் வேல்யூல எடுத்துக்குவாங்களா என்ன? எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் திரும்ப திரும்ப ஒரு இதை ரிமைண்ட் பண்ணி நாமே அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறதை விட நம்முடைய இப்போதைய தீர்வு வந்து சிவில் நீட்ஸ் தான் அப்படிங்கிறத ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நீங்கள் இதை சொல்லாமல் இருப்பது இல்லை முகத்தில் அறியும்படி முன்னால் கொண்டு வராமல் இருப்பது ஒரு வகையான ஒரு ராஜதந்திரம் தான். அது இது பண்ணிக்கணும். இது ஏவுகணைகள் தேவையா தேவையில்லையாங்கிற விவாதத்துக்கு எடுத்துகிட்டே போகாது. அது போல போகாது போல இன்னொன்று வந்து ட்ராக்கிங் கிளாஸை வந்து அவங்க வந்து கைவிட்டுட்டாங்க. அது நீ என்ன பண்ண போகிற லெஃப்ட் அவுட் இதை வந்து ஃபியூல் என்ன பண்ண போகும்போது வெறும் ஐஏஓட இன்ஸ்பெக்ஷன்ஸ் மட்டும் போதும், நாங்கள் பண்ணலைன்றதான் ஒதுங்கிட்டாங்க. சரி, அமெரிக்கன்ஸ் வந்து எப்பயுமே வந்து நீங்கள் எந்த டீல் பண்ணிங்கனாலும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய விஷயம் வந்து யூ ஹாவ் டு பே ப்ரைஸ் ஃபார் இட். நீங்கள் அவங்க டெக்னாலஜி வாங்கும் பொழுது வந்து அவங்க வந்து அதுக்கான விலையை தே வில் எக்ஸ்ட்ரிகேட் தர் பவுண்ட் ஆஃப் ஃப்ளஷனும். இப்போ நீங்கள் கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தீங்கன்னா சுதந்திர இந்தியாவின் வரலாறுல வந்து இந்தியாவோட அணுசக்தி முன்னேற்றத்தில் வந்து எந்த காலத்திலுமே அமெரிக்கா நமக்கு உதவி செஞ்சது கிடையாது. ரஷ்யா தான் வந்து நமக்கு உதவி செஞ்சிருக்குது. பிற்காலத்தில் சோவியத் யூனியன் சிதைந்த பிறகு அதற்கு பிறகு வந்த சர்வதேச சமூகத்தில் ஏற்பட்ட சில நிகழ்வுகளின் காரணமாக இன்னைக்கு இண்டோ அமெரிக்கன் டீல்ன்றதும் மன்மோகன் சிங் காலத்து டாக்டர் மன்மோகன் சிங் 2008 கொண்டு வந்த பிறகு இது முன்னேறி வந்திருக்கிறது. ஆகவே இதை வந்து நம்ம ஒரு மாதிரி ஸ்கெப்டிக்கலாக தான் இதை பார்க்கணும்னு தான் எனக்கு தோணுது. இது நீங்க சொல்றது உண்மை. அதாவது வந்து அந்த எக்ஸிபிட் பண்ணாதது அது இட்ஸ் அன் இண்டிகேஷன் தான் நான் நினைக்கிறேன். உதவின்னு இதை பார்க்க முடியாது. இது ஒரு காலத்தின் கட்டாயம். நமக்கு வேற உதவுவதற்கு நம்மளுடைய நீட்ஸை வந்து இப்போ ஃபண்டு தேவையா இருக்கு. ரஷ்யா கொடுக்குற நிலையில் இல்லை, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எதுவுமே பெரிய அளவில் இல்லை, எல்லாம் கிரைசிஸ் இருக்கு. சைனாவை நம்ம முழுதாக நம்ப முடியாது. அப்போ ஒரே ஆப்ஷன் அமெரிக்கா தான். அப்போ வந்து அது உதவின்னு இல்லை, இது பரஸ்பர வியாபாரம்னு தான் பார்த்துக்கணும். நம்ப முடியும்னே சொல்லல. ஒரு வியாபார பரிமாற்றத்தில் நம்பிக்கை அடிப்படைங்கிறத விட இரு கண்ட்ரிக்கு இடையில வியாபாரம்ங்கும் போது யாரிடமிருந்து எவ்வளவு அதிகம் பெற முடியுங்கிற வியாபார நோக்கு மட்டும்தான் இதுல அடிப்படை. ஸோ லார்ஜ் எக்ஸ்டென்ட் கரெக்ட் அவங்க சொல்கிறது. அதாவது வந்து நியூக்ளியர் காமர்ஸ்ன்றது வந்து அடுத்த 6-7 ஆண்டுகளில் சொல்கிறாங்க அது கொஞ்சம் கூட குறைவாக இருக்கலாம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 40,000 crores மேலே இருக்குன்றாங்க. ஐ மீன் இந்த ஃபிகர்ஸ் வந்து நான் சொல்கிறது கொஞ்சம் கூட குறைய இருக்கலாம். அப்படி பார்க்கும்பொழுது இது முழுக்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயம். அரசு அதிகாரியாக இருந்துட்டு மத பிரச்சாரத்தில் ஈடுபடுவது சரியில்லை, அதனால பிரச்சாரத்தில் ஈடுபடுவதை தவிர்த்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி ஐஏஎஸ் அதிகாரி உமாசங்கருக்கு முதன்மைச் செயலர் ஞானதேசிகன் எழுதிய ஆணைக்கு தெரிவித்த ஆணைக்கு பதில் சொல்லியிருக்கார் உமாசங்கர். நான் கடவுளின் தூதன், என்னை யாரும் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுவதிலிருந்தோ அல்லது பரப்புவதிலிருந்தோ தடுக்க இயலாது அப்படின்னு பதில் சொல்லியிருக்கிறாரு. அவருடைய அந்த பதிலை நீங்க எப்படி பார்க்குறீங்க மணி? இல்லை, இது கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்தோன்னா வந்து அவர் ஒரு மிக அற்புதமான ஒரு அதிகாரி. அந்த சுடுகாட்டு ஊழல் 95 வந்து டிஎம் செல்வகணபதி மேலே வந்தப்போ வந்து அவர் டெப்டி கலெக்டராக இருந்துட்டு அப்போ இருந்த ஜெயலலிதா அரசாங்கத்துக்கு எதிராக வந்து அஃபிடவிட் போடுறதுன்றது நினைச்சே பார்க்க முடியாது. அவர் போட்ட அஃபிடவிட்டால தான் சுவமோட்டோவாக மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து சிபிஐ விசாரணை நடத்தி உத்தரவு போட்டாங்க. இப்போ செல்வகணபதி கடந்த ஆண்டு அதில் தான் தண்டிக்கப்பட்டு பதவி இழந்தார். அதே மாதிரி 2010 வந்து மாறன் சகோதரர்களுக்கு எதிரான அந்த கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 கோடிக்கு கேபிள்ஸ் எல்லாம் கோயம்புத்தூரில் வெட்டி எரிஞ்சப்ப டைரெக்டாக அவர் களத்தில் இறங்கி அவரே ஜீப் எடுத்துகிட்டு எல்லாம் போனார். எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொன்னார், அவங்கள குண்டாஸில் போடணுன்னாரு. அதுக்கான வேலையை அவர் கொடுத்தாரு. அதற்கு பிறகு ஏற்பட்ட மன உளைச்சலாக தான் அவர் இந்த மாதிரி மத பிரச்சாரன்ற விஷயத்துக்கெல்லாம் அதிகமாக போனார். ஆனால் இப்போ ஏற்கட்டிருக்க சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, சீஃப் செக்ரட்டரி வந்து நீ வந்து பிரச்சாரத்துக்கு போவாதுன்றார். அங்கே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்து இவருடைய கார் ஏற்கனவே தாக்கப்பட்டு 2 எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்குது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து சர்வீஸ் ரூல்ஸை விட கான்ஸ்டியூஷன் கேரண்டீட் ரைட்ஸ் வந்து அதுக்கு மேலே இருக்குதுன்றாரு. சில ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து அதை ஒத்துக்க மறுக்கிறாங்க. பட் 1 or 2 ஆஃபீஸர்ஸ், உதாரணத்துக்கு நம்ம இவர் கோபால்சாமி மாதிரி பழைய சிஇசி மாதிரி அதிகாரிகள் வந்து இது கோர்ட்டுக்கு போனால் இது என்ன மாதிரி டிசைட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா லாவில் வந்து ஆம்பிகுட்டி இருக்குன்றாங்க. இதில் வந்து எப்படி நம்ம இது பண்ண முடியும்? இப்போ நீங்கள் ஹைகோர்ட் வளாகத்திலேயே பிள்ளையார் கோயில் இருக்குது, போலீஸ் ஸ்டேஷனில் சரஸ்வதி பூஜை பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்கனவே இருக்கும்பொழுது ஐயப்பன் பூஜையில் கலந்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் பொழுது வந்து இவர் வந்து ஒரு கிறிஸ்டியானிட்டியை சேர்ந்தவன்ற வயசு தான் இந்த பிரச்சனை வருகிறது என்ற வாதத்தையும் நாம் புறந்தள்ள முடியாது. எனக்கு என்ன மனசில் படுதுன்னா வந்து இந்த இஷ்யூ வந்து ஃபைனலாக சுப்ரீம் கோர்ட்டில் தான் செட்டில் ஆகும்னு எனக்கு தோணுது. ஒரு லாங் பேட்டில் அஹெட். பானு, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது அந்த பதிலில் தான் எனக்கு பிரச்சனை. அவருடைய நேர்மையோ அவருடைய பணி சம்பந்தமான அந்த
கெட்டிக்காரத்தனமோ அதை பற்றின கேள்வியே இல்லை. அவர் ஒரு நியாயமான நேர்மையான அதிகாரிங்கிறதுல பிரச்சனையே இல்லை. ஆனால் அவருடைய பதில் வந்து சொல்லும்போது, நான் மெசஞ்சர் ஆஃப் காட் அப்படின்னு சொல்கிறாரு, நான் கடவுளின் தூதுவன். கடவுளின் தூதுவன்னு சொல்கிறது பொதுவாக அந்த மத குருக்கள் தான் எல்லா மதங்களை சேர்ந்த அந்தந்த மதத்தை சேர்ந்த குருமார்கள் தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ஒரு அதிகாரி வந்து அந்த மாதிரி சொல்லும்போது அவர் வந்து அதாவது ஒரு லைன் இருக்கு இல்லையா, நாம் மதத்தை பின்பற்றுவதற்கும் மதத்தை ப்ரீச் பண்ணுவதற்குமான ஒரு தின் லைன் இருக்குது. அந்த லைனில் போய் அவர் நிற்கிறாரு கிராஸ் பண்ணி. அப்படிங்கும்போது தான் அந்த கேள்வி எழுகிறது, ஏன் ஒரு அதிகாரி வந்து அனைவருக்கும் பொதுவானவராக இருப்பாராங்கிற கேள்வியெல்லாம் இதில் வரும். அப்போ இவர் ஒரு சார்பில் இயங்குறாரான்னா இதுவரை இயங்கின மாதிரி தெரியலை. ஆனால் நீங்கள் மத பிரச்சாரங்கிற அளவுக்கு நீங்கள் போய் நிற்கிறீங்கும்போது நீங்கள் அந்த லைனை கிராஸ் பண்ணிட்டீங்கிறது அதுதான் அந்த இடத்துல பிரச்சனையாகும். அது இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக அரசு அதிகாரிகளுக்கான விதிமுறைகள் இருக்க முடியுமா? இந்திய அரசமைப்பு சட்டம் வந்து ஒரு மதத்தை பின்பற்றுவதற்கும் பரப்புரை செய்வதற்கும் ஆன உரிமையை ஒரு தனி மனிதருக்கு வழங்குது. ஆனா வேறு சர்வீஸ் ரூல்ஸ் வந்து அதற்கு விரோதமாக இருக்க முடியுமாங்கிற கேள்வியை இந்த பிரச்சனையின் அடிப்படையில் முன்வைக்க முடியுது. இப்ப இப்படி யோசிச்சு நீதிமன்றத்துல போய் அவர் நான் இதை இல்ல எல்லாமே சட்டப்படி பார்க்க முடியுமாங்கிறது நீதிமன்றத்துல போய் அது என்ன மாதிரியான தீர்ப்பு வந்தாலும் சரிதான். இப்ப நீதிமன்ற வளாகத்துல பிள்ளையார் கோயில் இருக்கு, அது எல்லாமே பொது இடத்தில் இருக்கு, வேணுங்கிறவங்க போய் இது பண்ணிக்கிடலாங்கிறது தான், அரசு இடங்கள் தான். ஆனா அந்த இடத்துல வேணுங்கிறவங்க போகலாம், வேண்டாங்கிறவங்க அந்த ஆப்ஷன்லாம் இருக்கு. ஆனா ஒரு அரசு அதிகாரி, ஒரு உயர்நிலை அதிகாரி வந்து இந்த மாதிரியான ஒரு மதத்தின் பிரச்சாரகராக மாறும்போது நீங்க வந்து அவருடைய பார்வை அவுட்லுக் எல்லாமே அந்த மதம் சார்ந்து தான் இருக்குங்கிற போது அந்த இடத்துல நீங்க ஒரு மத குருமாராக ஆக்ட் பண்றீங்க, ஒரு அதிகாரியாக. நான் என்னுடைய பணியிலிருந்து விடுப்பு எடுத்துட்டு விடுப்பு காலங்கள்ல நான் போய் ஏதோ ஒரு வேலை செய்யறேன், திரும்ப நான் வந்து பணியில சேர்ந்ததற்கு பிறகு என்னுடைய பணியில் நீங்கள் வந்து மதச்சார்போ சாதி சார்போ கட்சி சார்போ பார்த்து நீங்க என் மேல ஒரு குற்றம் சொன்னீங்கன்னா அதை என்னால புரிந்து கொள்ள முடியும். அதை விட்டுட்டு நான் வந்து என்னுடைய தனிப்பட்ட நேரத்துல நான் செய்யக்கூடிய விஷயங்களுக்காக என்னை வந்து பனிஷ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது எவ்வளவு தூரம் சரியானது? இன்னொரு ஈக்குவல் இது பார்க்கணும் அப்படின்னா, இப்ப மந்திரிகள்லாம் இருக்கிறாங்க, இந்துத்துவ மந்திரிகள், சில சாமியார்கள்லாம் இருக்கிறாங்க பார்லிமெண்ட்ல, அவங்க எம்பி தான். ஆனா வெளியில போய் பேசும்போது அவங்கள் மதம் சார்ந்த ஒரு சாமியாராக பேசுறாங்க, இல்ல இந்துத்துவ கொள்கைகளை முன்னெடு. அப்ப நாம எப்படி ரியாக்ட் பண்றோம்? அவர் தனிப்பட்ட முறையில பார்லிமெண்ட்ல இருக்கும்போது பேசுறது இல்ல, வெளியில போகும்போது. ஏன்னா ஒரு மக்கள் பிரதிநிதி, அவர் அனைத்து மக்களுக்குமான பிரதிநிதிங்கும் போது தன்னுடைய தனிப்பட்ட நிலைப்பாடுகளை கொஞ்ச நாளைக்கு ஒத்தி வைக்கத்தான் வேணும். அதை வந்து நீங்க பேசும்போது நீங்க தனி மனிதராக பேசுகிறீர்களா, இல்ல ஒரு மதம் சார்ந்து ஒரு குறிப்பிட்ட செக்ஷனுக்கு மாத்திரம் பேசுறீங்களா, இல்ல அனைத்து மதங்களுக்குமான பேசுகிறீர்களான்னு ஒரு எம்பிக்கு வைக்கிற அதே கேள்விதான் அரசு அதிகாரிக்கும் வைக்கணுங்கிறது தான் என்னுடைய. அதுதான் இது சிக்கல். இப்போ ஏன்னா இது வரைக்கும் இல்லாத, இப்போ வந்து நம்ம லீகல் சிஸ்டம் வந்து சுதந்திரத்துக்கு பிறகு வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு இஷ்யூஸ்லையும் எவால்வ் ஆகி தான் வந்திருக்குது. ஒரு விதத்தில் இந்த கிரைசிஸ் நல்லது. இப்போ இவங்க சொல்றதுல இருக்க முழுவதையும் ஒதுக்கி தள்ள முடியாது. இப்போ எங்க வந்து நிக்கணும், நீங்க கேட்ட மாதிரி வந்து ஒரு தனி மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய சுதந்திரம் அதிகாரிக்கு இல்லையா அப்படின்னு வருது. இப்போ எம்பியோட உதாரணத்தை காட்டாங்க, சொன்னாங்க வந்து ஒரு எம்பி வந்து இன்னொரு மதத்தை துவேஷமா பேசும்பொழுது தான் நம்ம பிரச்சனை பண்றோமே ஒழிய, உமாசங்கர் விஷயத்துல வந்து அவர் கிறிஸ்டியானிட்டியை புகழ்ந்து பேசுறாரு, அவர் இந்துயிசத்தையோ இஸ்லாமியோ வேறு மதங்களை வந்து அவர் துவேஷித்து பேசவில்லை. ஆகவே நீங்கள் வேறு மதங்களுக்கு எதிராக உங்கள் பிரச்சாரத்தை செய்யாத வரையில், உங்கள் மதத்தின் புகழை மட்டுமே நீங்கள் பரப்புவதாக நீங்கள் சொல்லிக்கொண்டு இருக்கும் வரையில், அதன் நற்பண்புகளை மட்டுமே நீங்கள் ப்ரீச் பண்ணும் பொழுது அவர் தடுக்கப்பட முடியுமா முடியாதா என்பதுதான் நீங்க இருக்கக்கூடிய கேள்வி. நான் அதான் சொல்றேன், இதுல வந்து நிறைய ஆம்பிகுட்டி இருக்குது. இதை வந்து கண்டிப்பா வந்து என்ன சொல்ல போனீங்கன்னா, இது வந்து லார்ஜர் பெஞ்சுக்கு சுப்ரீம் கோர்ட்ல போனா கூட ஆச்சரியம் கிடையாது. அந்த அளவுக்கு விஷயம் எஸ்கலேட் ஆச்சுன்னா நிச்சயமா அங்க போய் தான் இதுக்கு ஒரு ஃபைனாலிட்டி கிடைக்கும் நான் நம்புறேன். ஆக்சுவலா நீங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அவருடைய வாகனத்தின் மேல கல்லெறிஞ்சிருக்கிறாங்க, இது எல்லாம் வந்து அவரே கேட்கிறாரு, எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமா இல்ல என்ன வந்து இந்த மாதிரி வேலைகளை ஈடுபடாதீங்கன்னு சொல்லணுமா அப்படின்னு கேட்கிறாரு. எக்ஸாக்ட்லி. இப்போ அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் பத்தி எனக்கு தெரியும். அன்னைக்கு வந்து அவர் வந்து அந்த ஒரு ஊருக்கு போகும்பொழுது, கன்னியாகுமரியில் ஒரு ஊருக்கு போகும்பொழுது வந்து ஒரு வீட்டில் வந்து அவர் ஜப கூட்டம், அந்த தனிநபர் ஒரு கிறிஸ்தவர் அவருக்கு சொந்தமான இடத்தில் அவர் செய்யும் பொழுது சுற்றி இருக்கக்கூடியவர்கள் வந்து அதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள், நீங்கள் இதை பண்ணக்கூடாதுன்னுட்டு. போலீஸ் வந்து இவருக்கு ப்ரொடெக்ட் பண்ணி அங்கே அதை ஜப கூட்டத்தை நடத்த அலோவ் பண்ணியிருக்காங்க. பட் முடிச்சுட்டு வரும்பொழுது வந்து அவருடைய கார் மீது கல்வீசி தாக்கப்பட்டிருக்கிறது. 2 இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்குது. ஆகவே அவர் அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல அவர் சொல்றது கரெக்ட் தான். அவர் வந்து ஒரு தனிநபரோட இடத்துல வந்து ஜப கூட்டம் நடத்தும் பொழுது அதை வந்து உள்ளூர் மக்கள் எதிர்க்கிறார்கள் என்ற காரணத்திற்காக நீங்கள் வந்து எப்படி தடுக்க முடியும்? நான் வந்து ஒவ்வொரு குடிமகனுக்கும் இந்திய அரசியல் சாசனம் வழங்கியிருக்கிற அடிப்படை உரிமையை நான் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் செய்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு அவர் கடந்த காலத்தில் ஒரு முறை இதே மாதிரியான பேச்சு வரும்போதும் சொல்றாரு. ஸோ அவர் வந்து இந்த முதன்மை செயலருடைய தலைமைச் செயலருடைய அறிவுறுத்தலுக்கெல்லாம் இப்போ கட்டுப்படுற மனநிலையில் இல்லை.
அவர் வந்து நான் நீதிமன்றத்துக்கு செல்வேன் அப்படின்னு சொல்றாரு. நீதிமன்றத்தில் அவருக்கு வந்து அதற்கான தீர்வு கிடைக்கணும். அப்படி இல்லைன்னா அவருடைய மனநிலை வந்து சர்வீஸ்ல இல்லாம கூட நான் என்னுடைய பணியை அதை தொடர்ந்து நோக்கி போகும், அது கடைசியில் அதை நோக்கி தான் நோக்கி போயிருக்குது. போகும். அதாவது இது ஒரு சிங்கிள் கேஸ், தனி கேஸ்ன்னு பார்க்க முடியாது. இதனுடைய ஃபாலோ அப் எப்படி இருக்கும்னு பார்க்கணும். இவர் மட்டுமே இல்லை, இவருக்கு இன்னைக்கு சரின்னு நாம சொன்னோம் அப்படின்னா இதே மாதிரி பல மதங்களை சேர்ந்தவர்கள் தீவிரமாக முன்னெடுக்கக்கூடியவர்கள் எல்லா அதிகாரிகளும் இந்த மாதிரி ஏற்கனவே பல அதிகாரிகள் நீங்க வந்து எந்த அளவோட நிற்பீங்க? இவர் வந்து சொல்லிட்டு நேரடியாக போய் பிரச்சாரம் பண்றாரு. ஏற்கனவே பல அதிகாரிகள் இதெல்லாம் சொல்லாம வேறு விதமான சொற்பொழிவுகள் அப்படின்னு சொல்லி இதே வேலையை செய்வாங்களா இருக்கலாம். அவர்களுடைய பிரச்சாரம் வந்து இங்க வந்து ஒரு பிரச்சனையாக இல்ல. இப்ப பகவத்கீதையை பத்தி இல்ல கீதோபதேசம் பகவத்கீதையை பத்தி உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வந்து பொழிப்புரைகள் விளக்க உரைகள் கொடுக்கக்கூடிய சில அதிகாரிகள் இருக்கிறார்கள். அப்ப அங்க வராத கேள்வி இங்கேயும் வருது. இதுல வந்து அவர் வந்து நான் இன்னமும் அவர் சரின்னு நான் சொல்ல வரல. என்னோட பாயிண்ட் என்னன்னா லீகலா ஆம்பிகிட்டி இருக்குது. அவர் வந்து அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் இந்த பிரச்சாரம் அதற்கு எதிராக ஊதி பெரிதாகப்படுகிறது. ஒரு விதத்தில் இது நல்லது. இந்த கிரைசிஸ் வரட்டும். இவங்க சொன்ன மாதிரி வந்து நாளைக்கு வேறு மதங்களை சார்ந்தவர்கள் எல்லாருமே அவங்கவுங்க மதத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனாங்க என்ன ஆகும்னு கேட்கறாங்க. நல்ல கொஸ்டின் இது. அப்போ இதுக்கு வந்து ஃபைனலா வந்து ஒரு டிசிஷன் கன்க்ளூஷன் வந்து கோர்ட்ல தான் வரணும். இந்த ஒரு கேஸ் ஒரு விதத்தில் நல்லது தான். இது ஊதி பெருசாகிறது நல்லது தான் நான் நினைக்கிறேன். நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதி உங்களுடைய தேர்வு செய்திகள். இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்க ஒரு செய்தி வந்து நேற்று தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பில் நடத்தப்பட்ட அந்த குடியரசு தின அணிவகுப்பில் வந்து பெரும்பாலான வாகனங்களில் ஜெயலலிதாவோட படம் இருந்தது. இது வந்து ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்குது அப்படின்னாங்க. இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி வந்து ஒரு பதவியிழந்த ஒரு முதலமைச்சர் முன்னாள் தலைவரோட படத்தை வந்து எப்படி வச்சாங்கன்னு தெரியல. இது திமுகலேருந்து கடுமையான எதிர்ப்பு வந்திருக்குது. ராமதாஸ் எதிர்த்திருக்காரு, வேறு சில கட்சிகளும் எதிர்த்திருக்காங்க. அதுக்கு ப்ராபப்ளி ஒரு தியரி என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே வந்து ஹைகோர்ட்டில் வந்து இவங்க டிஎம்கே ஜெயலலிதாவோட அந்த படங்களை அரசு அலுவலகங்கள்லேருந்து அகற்றணும்னு போட்ட கேஸில் வந்து தெளிவாக உத்தரவு பிறப்பிக்க நீதிமன்றங்கள் மறுத்துவிட்டன. இது வந்து கொள்கை முடிவு நாங்கள் தலையிட முடியாதுன்றாங்க. ஏன்னா அரசாங்கம் வைத்த வாதம் என்பது வந்து முன்னாள் முதலமைச்சர்களின் படங்களும் இடம்பெறலாம் என்பது. ஆனால் இது மாதிரி ஒரு ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவர் பதவி இழந்த ஒருவருடைய படம் இருக்கலாமா என்ற அந்த கிளாரிட்டி இல்லாத வசி நீதிமன்றங்கள் இதில் தலையிடவில்லை. அந்த ரீசனால தான் வந்து இவர்கள் வந்து இந்த படத்தை வச்சிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு செய்தி வருகிறது. ஏன்னா 2 நாட்களுக்கு முன்பு வரை கூட வந்து இந்த படங்கள் யாருடைய படம் இருக்கும், ஓபிஎஸ் படம் இருக்குமா அல்லது படமே இல்லாமல் இருக்குமான்னு இருந்த ஒரு கன்ஃபியூஷன் விலகி வந்து வெளிப்படையாகவே வந்து அவங்க அந்த படத்தை வச்சிருக்காங்க. தேசிய ஊடகங்களிலும் அது வந்து ஒரு பரவலாக பேசப்பட்டிருக்கிறது. அது ஒரு ஆரோக்கியமற்ற போக்காகத்தான் நான் பார்க்கிறேன். உங்களுடைய 2 செய்திகள். ஒன்று வந்து முகுந்த் வரதராஜனுடைய மனைவி அந்த அசோக் சக்ரா விருதை வாங்கிட்டு அவரை ஒரு பேட்டி காண்றாங்க ஒரு ஆங்கில சேனலில். அப்போ அவருடைய பதில்கள் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதாவது ஒவ்வொரு விமனுக்குள்ளேயும் இருக்கிற அந்த இன்ஹெரண்ட் ஸ்ட்ரென்த்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு சிச்சுவேஷன் டிமாண்ட் பண்ணும்போது அது எவ்வளவு தூரம் வெளிப்படுகிறது அப்படி. ஆக ஒவ்வொரு பெண்ணிடமும் இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த் வந்து இன்னும் பல தளங்களில் வெளிப்படணும் அப்படிங்கிறதுக்கு அவங்களுடைய அந்த பேட்டி வந்து ரொம்ப உதாரணமாக இருந்தது. வழக்கமான இன்ட்ரூசிவ் கேள்விகளை தான் அந்த பேட்டியாளர் கேட்டார். ஆனால் அதை தாண்டி அவருடைய பதில்கள் வந்து ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக ரொம்ப பிரமாதமாக நின்றது. ஒரு கிளாஸி ஸ்ட்ரென்த்தை வந்து அவர் டிஸ்பிளே பண்ணதான் நான் நினைக்கிறேன். 2வது வந்து ஆர்கே லக்ஷ்மணுடைய இறப்பு. அதாவது ஒரு காமன் மேன்கிறத வந்து அந்த பார்வையிலிருந்து அவருடைய அந்த கார்ட்டூன்ஸ் எல்லாம் நேற்று பார்த்துட்டு இருந்தேன். அந்த காலகட்டங்களில் நடந்த அரசியல் நிகழ்வுகளை வந்து ஒரு கார்ட்டூன் மூலமாக ஒரு வரலாற்று பதிவுகளாக அது தொடர்ந்து பதிவு பண்ணியிருக்கு. இன்றைய காமன் மேன் வந்து அந்த மாதிரி அவர் போர்ட்ரே பண்ண அந்த இன்னசென்ஸ் இல்லை. இன்றைய காமன் மேன் கரப்ட் காமன் மேன் தான், எல்லா குறைகளும் உள்ள காமன் மேன். ஆனால் அந்த காலகட்டத்தை மிக அழகாக ஒரு விஷுவல் மீடியம், இன்றைக்கி டிஜிட்டல் மீடியம் செய்யக்கூடிய அப்படி உடனே வந்து புரிய வைக்கிற ஒரு இதை வந்து டெக்ஸ்ட் மூலமாக பிரிண்ட் மீடியாவில் ஒரு கார்ட்டூன் மூலமாக எவ்வளோ தூரம் அழுத்தமாக பதிய முடியும் அப்படிங்கிறது அந்த கார்ட்டூன்ஸ் வந்து மிக அழகாக, அது ஒரு மிகப்பெரிய இழப்புன்னு தான் சொல்லணும். ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி போட்டியிட போவது இல்லை, எந்த கட்சிக்கும் ஆதரவு கொடுக்க போவதில்லை அப்படின்னு சொல்லி EVK ஸ்ரீலங்கோவன் அறிவிச்சிருக்கிறாரு. ஸோ இதன் மூலமாக அதிமுக, திமுக, பாரதிய ஜனதா கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி போன்ற இந்த 4 கட்சிகள் போட்டியிடுவது மட்டும்தான் உறுதியாக இருக்குது. மீதி காங்கிரஸ், MDMK, மாநில காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாமே போட்டியிடவும் போவதில்லை, எந்த கட்சிக்கும் ஆதரவும் இல்லைங்கிற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாங்க. இந்த நிலைப்பாடுகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, முதல்ல இப்போ இந்த இடைத்தேர்தல்னு பேசணும்னா மீண்டும் ஒரு கேலி கூத்து அரங்கேற தயாராகி கொண்டிருக்கிறது. 2005 வந்து காஞ்சிபுரம் மற்றும் இந்த கும்மிடிப்பூண்டியில் இடைத்தேர்தலில் லட்டில் மூக்குத்தி வச்சு கொடுத்து எப்போ ஆரம்பித்து வச்சாங்களோ, அதுக்கு பிறகு 2006, 2011 திருமங்கலம் ஃபார்முலாவாக அது எவால்வ் ஆகி
11 சட்டமன்ற தேர்தல்கள் கலைஞர் ஆட்சி காலத்தில் அது ஒரு கேலி கூத்தாகி, 2011 இந்த அம்மா வந்த பிறகு நடைபெற்ற 5 இடைத்தேர்தல்கள் அதை விட கேலி கூத்தாகி, அதோட உச்சகட்டமாக இன்றைக்கி ஸ்ரீரங்கத்தில் வந்து இன்றைக்கி முடிஞ்சிருக்குது. அங்கே என்ன நடக்க போகுதுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா வந்து வாக்காளர்களே கரப்ட் ஆகிட்டான். எவ்வளோ கொடுப்பன்னு கேட்குற லெவலுக்கு ஆகிப்போச்சு. 2000 5000 வரைக்கும் விலை பேசப்படுது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை, பச்சையான உண்மை. இதை பேசுறதுக்கு எந்த விதமான கூச்சநாச்சும் யாருக்கும் தேவையில்லை. அதுதான் இன்றைய தமிழக அரசியலின் அவலம். 4 முனை போட்டி. இதில் வந்து இப்போ நேற்று EVKS அவர் போட்டியிடுவார்னு எதிர்பார்த்தோம், அவங்க போட்டியிடலை. மேபி ஒன் தியரி வந்து உங்களுக்கு வந்து டிஎம்கே கலைஞரை வந்து குட் புக்ஸில் சொல்லியிருக்கலாம். ஹைகமாண்டை கேட்காம அவர் அந்த முடிவை எடுத்திருக்க மாட்டார். 1000 ஓட்டோ 500 ஓட்டோ என்னத்துக்கு வந்து அது அங்கே போட்டியிடணும் அவங்க நினைச்சிருக்கலாம். இந்த 4 முனை போட்டியில் வந்து உங்களுக்கு மெயின் ஃபைட் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் மட்டும்தான் இருக்க போகுது. மற்றவங்கெல்லாம் பெரிஃபரல் பிளேயர்ஸ், யாருக்கும் டெபாசிட் கிடைக்க போகிறது கிடையாது. ஸ்ரீரங்கம் தொகுதி வாக்காளர்களுக்கு கொண்டாட்டம் இது, அவ்வளவுதான். அதுல மேற்கொண்டு அதுல பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா 29 மந்திரிகள் அங்கே போய் உட்காந்துருக்காங்கன்னா இது என்ன தேர்தல் இது? இதை பற்றி கவலைப்பட வேண்டிய சிவில் சமூகத்துக்கும் கவலை இல்லை, மீடியாவுக்கும் கவலை இல்லை. எலெக்ஷன் கமிஷனால் ஒன்றுமே செய்ய முடியல. வர்ச்சுவலி எலெக்ஷன் கமிஷன் பிகம் ரிடண்டன்ட். உங்களுக்கு கடந்த தேர்தலே நம்ம பார்த்தோம். ஆகவே இடைத்தேர்தல் புதுக்கோட்டை எலெக்ஷனில் நான் பார்த்தேன் நேரில். புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் எங்களுக்கு காசு கொடுக்கலன்ட்டு ஜனங்க வந்து சாலை மறியல் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து தாசில்தாரும் ஒரு எஸ்ஐயும் வந்து அவங்க வந்து சமாதானம் பண்ணி நாளை கொடுப்பாங்கன்னு அனுப்புகிறாங்க. இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது? ஆகவே இந்த ஒரு பின்புலத்தில் பார்த்தால் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு பணப்புழக்கமும், வெளிப்படையாக வாக்காளர்களுக்கு கையூட்டு கொடுப்பதும், எங்களுக்கு காசு கொடுக்கலன்னு வாக்காளர்களே வந்து தெருவில் போராடக்கூடிய அவல சூழ்நிலையில், அதுவும் இது ஒரு பிரஸ்டீஜியஸான கான்ஸ்டிடுவன்சி. அதிமுக வந்து முன்பு எப்பொழுதும் இருந்ததை விட அதிகமாக இந்த மார்ஜினில் ஜெயிக்கணும்னு விரும்புவாங்க. ஆகவே ஃபோர்கான் கன்க்ளூஷன். அதனால என்ன நடக்க போகுதுன்றது எல்லாருக்குமே தெரியும். அது நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அவர் சொல்லும்போது பொதுமக்களும் பணம் கொடுக்கலன்னு போராடுறாங்கன்னு, அந்த மாதிரி ஈஸியாக பொதுமக்கள் மேலே பழிய போட்டு இது பண்ண முடியுமாங்கிறது இல்லை. ஏன்னா கேள்வி கேட்க வேண்டியது பிற கட்சிகள் எல்லாமே. மற்ற எல்லா டைலாக்ஸும் பக்கம் பக்கமாக ஊழலுக்கு எதிராகவும் ஆட்சி மிஸ்ரூலுக்கு எதிராகவும் பக்கமாக டெய்லி அறிக்கைகள் கொடுக்குற ஒரு கட்சியாவது போட்டி போடுவதற்கு தயாராக இல்லைங்கிறது இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஜெயிக்கிறோம் ஜெயிக்கல 500 ஓட்டு 1000 ஓட்டு இல்லை 25 ஓட்டு அது பிரச்சனை இல்லை. ஒரு கட்சி தேர்தல் அரசியலுக்கு வருகிற கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைத்து காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிற அத்தனை கட்சிகளும் அந்த மாதிரியான ஒரு செயல்பாட்டோட தான் இருக்குங்கும் போது போட்டி போடுவதில் என்ன தயக்கம்ங்கிறது தான் அங்கே கேள்வி. நீங்கள் பணபலத்தை எதிர்த்து போட்டி போடணும், அதை எதிர்த்து தான் போட்டி போடணும் அந்த இடத்துல. அப்பதான் காமன் மேனுக்கு அது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது அரசியல் கட்சிகள். போட்டி போடாத ஒவ்வொரு கட்சியும் இல்லை போட்டியிட்டு நான் இதுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்கிற ஒவ்வொரு கட்சியுமே அந்த இடத்துல தவறு செய்கிறது. பணநாயகத்தை நம்பி நடக்கும் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிட்டு எங்களின் உழைப்பையும் நேரத்தையும் வீணாக்க விரும்பவில்லை. போட்டியிடும் அனைத்து கட்சிகளும் பணத்தை வாரி இறைக்கப் போவதாக கூறப்படுகிறது. உழைப்பையும் நேரத்தையும் வீணாக்குறதுங்கிறது இல்லை. இந்த இடத்துல தான் உழைப்பும் நேரமும் எஃபர்ட்டும் தேவைப்படுகிறது. ஒவ்வொரு அரசியல் கட்சியோட வேலையே இதுதான். எப்ப ஜெயிக்க முடியும், எப்ப பணம் இல்லை அந்த இடத்துல போய் ஜெயிக்கலாங்கிறது இல்லை அரசியல் கட்சிகளோட வேலை. இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டியதுதான் இத்தனை அரசியல் கட்சிகள் இருக்க வேண்டியது. அவர்களுடைய வேலையே இதுதான். அதை செய்யாம பக்கமா அறிக்கை விட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. காமன் மேன் அப்படித்தான். ஒரு 1000 ரூபாய் இல்லை 5000 ரூபாய் இல்லை 10,000 ரூபாய் கேட்டு கூட நாளைக்கு சாலை மறியல் நடக்கும். அதன் அத்தனை பொறுப்புகளும் அது அந்த மாதிரியான சீரழிவுகளுக்கான பொறுப்பு அத்தனையும் போட்டியிடாத ஒவ்வொரு கட்சிக்கும் தான் சேரும். இல்லை, இப்போ இவங்க பேசுறதுல ஒரு செல்ஃப் கான்ட்ராடிக்ட் இருக்கு. அதாவது வந்து பிரதான கட்சிகள் அங்கே போட்டி போடுகின்றன. பிரதான கட்சி தமிழ்நாட்டில் திமுக, அவர்கள் போட்டி போடுகிறார்கள். தாங்கள் பிரதான கட்சியாக வளர விரும்பும் பிஜேபி போட்டி போடுகிறார்கள். இன்று வரையில் கொள்கை சார்ந்த அரசியலை ஓரளவுக்காக நடத்தி கொண்டிருக்கும் சிபிஎம் போட்டி போடுகிறது. ஆகவே போட்டியிடாதவர்கள் காங்கிரஸ், லெஃப்ட்ல சிபிஐ வந்து எப்பயும் அவங்க சிபிஎம் சப்போர்ட் பண்ணுவாங்க. எம்டிஎம்கே பிஎம்கே இவங்க மார்ஜினல் பிளேயர்ஸ். ஆகவே மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அங்கே ஃப்ரேல இருக்காங்க. பிரச்சனை அது கிடையாது. உங்களுக்கு கள நிலவரம் என்பது நம்ம என்னதான் சொன்னோம்னாலும் கள நிலவரம் என்பது வேறு. இது 10 வருஷமா நடந்துட்டு இருக்கு. இது இவங்க அதிமுக மட்டும் குறை சொல்லல, திமுக பண்ணாங்க, அதுக்கு முன்னால இவங்க ஆரம்பிச்சாங்க. யார் ஆரம்பிச்சாங்கன்னு எண்ட்லெஸ்ஸா நம்ம பேசிக்கிட்டே போலாம். ஆனால் இவங்க சொல்றதுல இருக்கக்கூடிய ஒரு கான்ட்ராடிக்ஷன் நான் பார்க்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அங்க ஃபீல்டில் தான் இருக்காங்க. அவர்கள் ஓடி விட்டார்கள் என்று நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? பாமக வந்து ஒரு சின்ன பிளேயர். திமுக போட்டி போடலன்னா நீங்க இதை சொல்லலாம். அல்லது அகில இந்திய கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக போட்டி போடவில்லை என்றால் சொல்லலாம். சிபிஎம் போட்டி போடலன்னா சொல்லலாம். அவங்க எல்லாருமே களத்தில் இருக்காங்களே. ஆகவே அந்த வாதத்தை நாம் அங்க முன்வைக்க முடியாது. பிரச்சனை எங்க வருதுன்னா, மக்களும் ஓரளவு திருந்தாத வரையில் இந்த சிக்கல்களை நாம் தவிர்க்க முடியாது. நான் மக்களை மட்டுமே குறை சொல்லிட்டு தப்புல. இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குது உங்களுக்கு அங்க வந்து எனக்கு காசு கொடுன்னு கேட்கற லெவலுக்கு வெளிப்படையா அங்க போயிருக்குது. இப்ப இந்த அவலத்தை நம்ம எங்க போய் சொல்றது? தேர்தல் கமிஷன் வந்து இன்றைக்கு கையேறு நிலையில் இருக்கிறது என்பதுதான் உண்மை. நீங்க மார்ஜினல் பிளேயர்ஸா இருந்தாலும் கடந்த காலத்துல எல்லா அரசியல் நிகழ்வுகளுக்கும்
கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தவங்க இன்னைக்கு இல்லைங்கிறத தான் நீங்க mean இல்லை, இன்னொரு முக்கியமான இது, மேஜர் பிளேயர்ஸ் போட்டி போடுறாங்கன்னு சொல்றாங்க. அந்த இடத்தில் இடைத்தேர்தல் வந்திருப்பதற்கு காரணம் அதனுடைய தலைவர் வந்து அந்த இடத்து ரெப்ரசன்டேட்டிவ் இந்த மாதிரி ஒரு டிஸ்ப்ரப்போர்ஷனேட் கேஸில் அவர் மாட்டி அதனால பதவி இழந்து அந்த இடத்துல தேர்தல் வருதுன்னா அதை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய தகுதி மேஜர் பிளேயருக்கு இருக்காங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. அப்போ அந்த இடத்துல மேஜர் பிளேயர் போட்டியிட்டாலும் இடாவிட்டாலும் இந்த கேள்வியை முன்வைத்து அவர்களால் தேர்தல் பிரச்சாரம் எந்த அளவுக்கு செய்ய முடியும், அது மக்கள்கிட்ட எவ்வளவு தூரம் சேரும் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கு. அப்ப அந்த இடத்தில் இதுவரை அதிகாரத்தில் இல்லாத, அதனால் ஊழல் குற்றச்சாட்டுகள் பெரிய அளவில் இல்லாத கட்சிகள் அந்த இடத்துல பிளே பண்ணி இருக்கணும். அவங்கெல்லாம் ஒதுங்குறாங்கிறது தான் என்னுடைய கேள்வி. சிபிஎம் அட்லீஸ்ட் ஒரு வெளியில இருந்தாவது ஒரு ஆதரவை கொடுத்திருக்கலாம். அவங்களால கேள்வி கேட்க முடியும். ஐ திங்க் ஷீ சர்க்கம்வென்டிங். அதாவது வந்து எனக்கு புரியல. அதாவது வந்து அவங்க இப்ப திமுகவுக்கு வந்து அந்த தகுதி இருக்கா இல்லையான்றது அது வேறு விவாதம். நான் வந்து திமுக உத்தமர்களோட கட்சி, அவங்க காசே கொடுக்கல, நான் அப்படி சொல்ல வரல. இஷ்யூ வந்து மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஜெயலலிதா ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட பிறகு வேக்கன்ட் வந்திருக்குது. இன்னைக்கு மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டி களத்துல இருக்கா இல்லையான்றது ஃபர்ஸ்ட் क्वेश्चन. களத்துல அவங்க இருக்காங்க. சரி, களத்துல இருக்காங்க. இந்த மார்ஜினல் பிளேயர்ஸ் வந்து சிறிய அரசியல் கட்சிகள் வந்து தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டுல ஜெயலலிதாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. அப்ப ஜெயலலிதாவுக்கு எதிராக நான் இவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன், இவங்களுக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு ஏன் அவர்களால சொல்ல முடியல? நம்ம பார்ட்டி வைஸே பேசுவோமே. நீங்க வந்து இப்ப யார் எடுத்துக்கிறீங்க, லெஃப்ட் பார்ட்டிஸ் எடுக்கிறீங்க, அவங்க ஒரு பிளாக், லெஃப்ட் பார்ட்டிஸ்ல அவங்க நிக்கறாங்க, சிபிஐ அவங்கள ஆதரிக்குது. பிஜேபி வந்து என்டிஏவோட ரெப்ரசன்டேட்டிவ், அதுல தேமுதிகன்ற ஒரு கட்சி இருந்தா கூட பிஜேபி நிக்குது, டிஎம்டிகே அவங்கள சப்போர்ட் பண்றாங்க. லெஃப்ட் அவுட் பிளேயர்ஸ் ரெண்டு பேர் தான். அப்படி நீங்க பாத்தீங்கன்னா ஒன்று வந்து எம்டிஎம்கே, இன்னொன்னு வந்து பிஎம்கே, மூணாவது வந்து காங்கிரஸ். ஓகே, தமிழ் மாநில காங்கிரஸ் சேர்த்துக்கோங்க, நியூ பிளேயர்னு வச்சுக்கோமே. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, காங்கிரஸோட நிலைப்பாட்டுக்கு வந்து லார்ஜர் கேம் பிளான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டிஎம்கேவோட அடுத்த தேர்தலில் போக வேண்டிய சூழல் வரலாம். இன்னைக்கு எதுக்கு கலைஞரை நம்ம நோக்கடிக்கணும், அவர் எது பகச்சுக்கணும்ன்றது இருக்கலாம். அது ஒரு அணி, அடுத்த தேர்தலுக்கான ஒரு அணி சேர்க்கைக்கு முன்னாடி இது வந்து ஒரு எதிர்த்து நிற்க மாட்டோம், யாருக்கும் ஆதரவு கொடுக்க மாட்டோம்னு சொல்றது வந்து ஒரு இடைப்பட்ட ஏற்பாடு. இது ஒரு ஃபார்முலா மாதிரி கடந்த காலங்களில் நடந்துட்டு. பிரச்சனை என்னன்னா, நான் எப்படி இதை பார்க்கணும்னு விரும்புறேன்னு கேட்டீங்கன்னா, அவங்க என்ன பணத்தை செலவு வாரி இறைச்சாங்கனாலும் அவங்களுக்கு கேக் வாக் இருக்கா இல்லையான்றதா. நிச்சயமா அவங்களுக்கு கேக் வாக் கிடையாது. திமுக, பிஜேபி, சிபிஎம் நிக்குது. குறிப்பாக திமுக களத்தில் இருக்கிற வரையில் அவங்க 30 மந்திரியை கொண்டு போய் அங்க போட்டாங்கனாலும், காசை எவ்வளவு இறைச்சாங்கனாலும் அவ்வளவு சுலபமாக அவர்கள் வெற்றி பெற முடியாது. ஆக அங்க இருக்கக்கூடிய அந்த டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் வந்து அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்குது. உங்களுக்கு நம்ம அதை கவனத்துல கொள்ளாம வந்து வேறு விமர்சனங்களை வைப்பது வந்து எனக்கு தெரிஞ்சு அது இல்லாஜிக்கலா இருக்குது. எனக்கு இஷ்யூ வந்து லார்ஜர் சார். தமிழக இடைத்தேர்தல்கள் ஏன் கடந்த 10 ஆண்டுகளாக கேலி கூத்தாக மாறி போயிட்டுன்றதான் மேஜர் கொஸ்டினா இருக்கு. நான் விரும்புறேன் மட்டும்தானா அப்படிங்கிறது அது கட் ஆஃப் மார்க்கா நான் சொல்றேன், கட் ஆஃப் டேட்டா சொல்றேன். நீங்க ஒண்ணு கவனிங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது வந்து இடைத்தேர்தல்கள் என்பது எப்பொழுதுமே ஆளும் கட்சிக்கு எதிரான வாக்குகளை கொடுத்து எதிர்கட்சிகளை வெற்றி பெறுவதாகத்தான் ஒரு காலம் வரையில் நாம் நினைத்துக் கொண்டிருந்தோம். எம்ஜிஆரே தோத்திருக்காது, ஜெயலலிதாவே தோத்திருக்காங்க, கலைஞர் தோத்திருக்காரு. ஆனால் இந்த 2005க்கு பிறகு இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு கடந்த 10 ஆண்டுகளாக 2+11 13, அப்புறம் ஒரு 5 18, இது 19வது இடைத்தேர்தல். ஒரு தேர்தலில் கூட வந்து எதிர்கட்சியால் வெற்றி பெற முடியாது. எதனால் என்பது எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த சூழ்நிலையை வந்து இந்த லாக்ஜாமை பிரேக் பண்ணவே முடியல. பொது தேர்தலில் அசம்பிளியில் பிரேக் பண்ணாங்க. இங்க வந்து பேசினார் அவர் குரேஷ், விக்கிபீடியா வரைக்கும் போயிடுச்சு திருமங்கலம் ஃபார்முலான்னு, இந்த தடவை நாங்கள் நிச்சயமா செய்வோம்னாரு. ஓரளவு 2011 சட்டமன்ற தேர்தலில் பண்ணாங்க. பட் 2014 பண்ண முடியலையே. வெளிப்படையாக வந்து பிரவீன்குமார் சொன்னார், ஆஃப் த ரெக்கார்டு சொன்னார், என்னால் சொல்ல முடியும், தோத்து போயிட்டோம்னாரு, கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆகவே இடைத்தேர்தல்கள் என்பது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிகவும் ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயமா தான் நான் பார்க்குறேன். நான் பாயிண்ட் ஸ்கோர் பண்ண விரும்பல. என்னோட பாயிண்ட் என்னன்னா வந்து, எந்த மாநிலத்திலுமே நீங்க வந்து இந்த அளவுக்கு மோசம் கிடையாது. மசில் பவர் தான் அங்க பிரச்சனைனா, மணி பவர் வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கக்கூடிய, எதிர்த்து நிற்கக்கூடிய வேலையை எதிர்கட்சிகள் ஏன் செய்ய முடியல அப்படிங்கிறது. ஏன்னா இவங்க கிரெடிபிலிட்டி அவ்வளவு மோசமா இருக்கு. இப்ப திமுக வந்து போய் நின்னாங்கன்னா, திமுகவும் பணத்தை கொடுத்தாங்க 11 இடைத்தேர்தல்கள்ல. அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க, திருமங்கலம் ஃபார்முலான்றது என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். அவங்களும் எவ்வளவோ செஞ்சாங்க. ஆனா அதை எழுதிய அளவு ஊடகங்கள் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நடைபெற்ற அந்த 5 இடைத்தேர்தல்களை பற்றி எழுதவில்லை. இதுதான் உண்மை. பார்லிமெண்ட் எலெக்ஷன் என்ன நடந்தோ அதை எழுதல. அந்த 11 இடைத்தேர்தல்கள் நடந்ததுதான் இந்த 5 இடைத்தேர்தலையும் லோக்சபா எலெக்ஷன்லையும் நடந்தது. பட் மீடியாவோட அட்டென்ஷன் வந்து அது என்ன காரணமோ தெரியாது, அவர்கள் எழுதவில்லை. ஆனா நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இதை லாவணி கச்சேரிப்பாக பண்ணாமல் எல்லாருமே உட்கார்ந்து பேசி இதுல வந்து ஏதாவது ஒரு தீர்வு வரலன்னா, இது வந்து இந்த ஒரு விதத்துல அவர் ராமதாஸ் சொல்றது கரெக்ட் தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா கள நிலவரம் அந்த அளவுக்கு மோசமா இருக்குது. உங்களுக்கு வந்து வெளிப்படையாக நார்ச்சந்தியில் நின்று பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு மந்திரி, ஒன்னும் பண்ண முடியல எலெக்ஷன் கமிஷனால. இதை விட கேலி கூத்து வந்து அங்க வந்து காசு கேட்கறாங்க. எல்லா வாக்காளர்களையும் சொல்லல. அந்த டெண்டன்சி எப்படி வளருது, ஏன் எலெக்ஷன் கமிஷனால கண்ட்ரோல் பண்ண முடியல? ஆகவே வந்து உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ் சொல்யூஷன்ஸை பத்தி நம்ம யோசிச்சோம்னா நல்லா இருக்கும் தான் எனக்கு தோணுது. இல்லை, டெமோக்ராட்டிக் ப்ராசஸ்ன்னு சொல்றாரு. அதே சமயம் வந்து கேக் வாக்கா இருக்க போறது இல்லை.
எதிர்க்கட்சிகள் எது, ஆனால் அதே சமயம் அது கேலி கூத்தாக இருந்தது. இதை தான் நான் கான்ட்ரடிக்ஷனாக பார்க்குறேன். ஒரு இது தவறு நடக்கிறது, திரும்ப திரும்ப பை எலெக்ஷனில் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கிறதுன்னு 11 வருட சரித்திரத்தை சொல்கிறேன். கரெக்டு. அந்த மாதிரி தான் கள நிலவரம் இருக்கிறது. பணம் தான் அங்கே பெரிதாக விளையாடுகிறது. அப்படின்னா அதை எதிர்த்து போட்டியிடுகிற அந்த கட்சியாலையும் இந்த விஷயத்தை ஏற்று செய்ய முடியாது. ஏன்னா அவங்க அதே வேலையை அவர்களும் முன்னெடுத்தவர்கள்ங்கும் போது மக்கள்கிட்ட அது ஈடுபடாது. நீங்கள் வந்து காசை வாங்குறீங்க, அதுக்கு இந்த மாதிரி ஊழல் செய்திருக்குன்னு ஒரு கட்சி சொல்லும்போது மக்கள் அதை காது கொடுத்து கேட்பதற்கு சொல்பவர்களே பற்றிய கேள்வியும் அந்த இடத்துல எழும். அப்போ மக்கள்கிட்ட அந்த நம்பிக்கை வராது. அப்போ அந்த இடத்துல இந்த மாதிரியான கேள்விகளை எழுப்பி பணம் வாங்குவது தவறு, அதே சமயம் ஊழலும் தவறுங்கிற பாயிண்ட்டை முன்வைக்கக்கூடிய தகுதி எந்த கட்சிகளுக்கு இருக்குதோ அந்த கட்சிகளின் பின்னால் ஏன் அணிவகுக்கவில்லைங்கிறது தான் கேள்வி. சிபிஎம்முக்கு ஆதரவு தரலாம், இல்லை பிஜேபிக்கு ஆதரவு தரலாம். பிஜேபியை பொறுத்தளவில் இந்த இடத்துல ஆட்சியில், தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஆட்சியில் இல்லை, ஆட்சியில் போனாதான் எல்லா கட்சிகளும் ஊழல் வயப்படுகின்றன. அது ஒரு அட்வான்டேஜ். சிபிஎம்முக்கும் அதுதான். ஆக நீங்கள் பிஜேபி ஆதரிக்கலைன்னா சிபிஎம் பின்னால எல்லாரும் அணி திரண்டு இருக்கலாம். பிஎம்கே ஆகட்டும், டிஎம்டிகே ஆகட்டும், இல்லை எம்டிஎம்கே ஆகட்டும், எல்லாரும் அவங்க பின்னால் அணி திரண்டு இருக்கலாம். ஆனால் இல்லை, தேமுதிக இவங்களோட போறாங்க. மிச்ச 2 கட்சிகளும் ஏன் சிபிஎம் பின்னால நிக்கலைங்கிறதான் கேள்வி. ஏன் நீங்க களத்தை சந்திக்க பயப்படுகிறீர்கள்? காங்கிரஸ் இந்த சிபிஎம்க்கு சப்போர்ட் பண்ணிருக்கலாம். இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே மையமாக வச்சு அவங்களால தீர்மானிக்க முடியாது. அவங்க அடுத்த சட்டமன்ற தேர்தல், பொது தேர்தலை மனசுல வச்சுட்டு அவங்க செயல்படுறாங்க. அதனால களத்துல பொதுமக்களை குறை சொல்வது எந்த வகையிலும் நியாயம் இல்லைங்கிற. பொதுமக்கள் அப்படித்தான் ஆக்ட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல அவர்களுக்கான ஆப்ஷனை நீங்க கொடுக்கவே மறுக்கிறீங்க. எந்த கட்சியும் கொடுக்கல, ஆனா பரஸ்பரம் குற்றச்சாட்டு மாத்திரம். இதற்கு முழு பொறுப்பு வந்து இந்த கட்சிகளுக்கு தான் இருக்குது. கட்சிகள் சரியாக ஆக்ட் பண்ணலைங்கிறத நாம இந்த சமயத்துல பாயிண்ட் அவுட் பண்ணலைன்னா பழிய போற பொதுமக்கள் மேல போட்டுட்டு பொதுமக்கள் எல்லாம் கரப்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு திரும்பவும் இவர்களுடைய சுயலாப அரசியலுக்காக வருகிற தேர்தலில் கூட்டணி வைக்கணுங்கிறதுக்காக இந்த சமயத்துல ஸ்கிப் பண்றாங்க. அதை நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணத்தானே வேணும். நாங்கள் போட்டியிடவில்லை, யாருக்கும் ஆதரவும் இல்லைன்னு சொல்றவங்களுடைய ரோல் என்னன்னு பார்த்தா கையை மூடியே வச்சிருக்கிறது. திறந்து காட்டிட்டா ஒன்றும் இல்லைங்கிறது தெரிஞ்சு போகும். கண்டெஸ்ட் பண்ணி வாக்குகள் அதிகமாக குறைவாக கிடைச்சிருச்சுன்னா 2016 சட்டமன்ற தேர்தலில் எந்த பிரதான அரசியல் கட்சியோடவும் கூடுதல் இடங்களை கேட்டு பெற முடியாது அப்படிங்கிறதுனால அதை வந்து இந்த முடிவுக்கு போறாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை, அப்படி கூட இருக்காது. இவங்க போட்டிட்டாலும் போட்டிடாட்டியும் இப்போ இந்த ஒதுங்கி இருக்கக்கூடிய கட்சிகளோட பலம் என்பது சம்பந்தப்பட்ட 2 பெரிய கட்சிகளுக்கும் தெரியும். அது கிடையாது. லார்ஜர் கேம் பிளான்ன்றது வந்து இப்போ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நான் டெஃபினெட்லி வந்து காங்கிரஸ் வந்து உங்களுக்கு ஹைகமாண்டை கேட்காம இந்த டிசிஷன் எடுத்திருக்க மாட்டாங்க. சோனியா காந்தியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அவங்க அடுத்த தேர்தலில் வந்து டெஃபினட்டாக ஏடிஎம்கே பக்கம் போகிறது கிடையாது. அவங்க இந்த 4 ஆண்டுகள் 2013 வெளியில் வந்த பிறகு 2 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா கூட வந்து அந்த பெரிய அளவில் அவங்களுக்குள்ள விரிசல்ன்றது ஒன்றும் இல்லை. ஆகவே அந்த இதை எய்ம் பண்ணி தான் அவங்க பண்ணியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். மற்றவங்க எல்லாம் மார்ஜினல் பிளேயர்ஸ். உங்களுக்கு எம்டிஎம்கேக்கோ பிஎம்கேக்கு அங்கே ஓட் பேங்க் கிடையாது பெரிய. சரி, இப்போ நாங்கள் கண்டெஸ்ட் பண்ணுறதும் இல்லை, யாரையும் ஆதரிக்கிறதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது வந்து தேர்தலை புறக்கணியுங்கள், வாக்களிக்காதீர்கள் சொல்லுவாங்களா? அதுவும் இல்ல, அதெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் சொன்னா கலைஞரை நோகடிச்ச மாதிரி ஆயிடும், அல்லது வந்து வேற கால்குலேஷன்ல இருக்கவங்க அந்த அம்மாவை நோகடிச்ச மாதிரி ஆயிடும். அதையும் செய்ய மாட்டாங்க. இது ஒரு கால்குலேட்டட் மூவ் தான். அது வேற வழி இல்லை. நீங்க சொன்ன மாதிரி என்ன ஓட் பேங்க் இருக்குது, 500 ஓட்டு 1000 ஓட்டு வாங்கின்னு எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு. இது நீங்க நின்னாலும் நிக்காட்டி இவ்வளவுதான் ஓட்டுன்றது அவருக்கு தெரியும். அவர் ஸ்டேட் லெவல்ல என்னன்னு தான் பாப்பாரு. 96 ஸ்ரீரங்கத்துல வந்து மறுமலர்ச்சி திமுக வேட்பாளர் வந்து 9000க்கும் மேற்பட்ட 19 வருஷம் ஓடி போச்சு சார். 19 ஓடி போச்சு. 19 வருஷத்துல ஓடி போச்சு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். இது அவுட் ஆஃப் கண்டெக்ஸ்ட் நினைக்காதீங்க. அதாவது வந்து நான் எப்படி பார்க்கறேன்னா வந்து இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னன்னா வந்து இடைத்தேர்தலை வச்சு பார்க்கும்பொழுது வந்து திமுகவுக்கு டெபாசிட்டை காப்பாற்றுறது சேலஞ்சுனா பிஜேபிக்கு கேண்டிடேட்டை காப்பாற்றுறதே சேலஞ்சு. ஏன்னா உங்களுக்கு ஊட்டியில் என்ன நடந்ததுன்னு தெரியும், இப்போ திருநெல்வேலியில் வந்து அந்த மேயர் எலெக்ஷன் என்ன நடந்ததுன்னு தெரியும். ஏற்கனவே வந்து அந்த கேண்டிடேட் சுப்பிரமணியம் மேலே ஒரு டிஃபால்ட்டர்னு ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. இப்போ இன்னைக்கு முடிஞ்சு நாளைக்கு ஸ்க்ரூட்டனியில் என்ன போகுதுன்னு தெரியல. அதுக்கு பிறகு பிரச்சாரம் வரைக்கும் கேண்டிடேட் கூட இருப்பாரான்னு தெரியாது. ஆக இந்த சிக்கல்கள் இருக்கும் பொழுது வந்து இது ஒரு நல்ல காமெடி ஷோ காத்துட்டு இருக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் தோணுது. நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? காமெடி ஷோன்னு தான் சொல்லணும். ஆனால் அதை தாண்டி சீரியஸாக எனக்கு இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. நீங்கள் வந்து பிஜேபி அஃப்கோர்ஸ் பெரிய ஸ்ட்ரென்த் இல்லை, அவங்களுக்கு ரூட் லெவலில் ஸ்ட்ரென்த் இல்லை. ஈவன் கேண்டிடேட்ஸை கூட அவங்களால ஒரு ஸ்ட்ராங்காக நின்று கடைசி வரை காப்பாற்றக்கூடிய ஒரு இது இல்லை. அப்படிங்கும்போது நரேந்திர மோடியை கூப்பிட்டு திருச்சியில தான் ஒரு மாபெரும் மாநாட்டை நடத்தினாங்க. பல லட்சக்கணக்கான மோடி தான் வரணும். மோடி வருவாரா? இன்னும் அந்த லெவலுக்கு தமிழ்நாடு பிஜேபி போல. அது அதனால நம்ம அந்த லெவலுக்கு சொல்ல வேணாம். பட் நான் மறுபடியும் சொல்றேன், கேண்டிடேட்டை காப்பாத்துறது உங்களுக்கு சேலஞ்சு தான். இதுதான் உண்மை. இது யாரையும் நம்ம நோகடிக்கிறதுக்கு சொல்லலை. திஸ் த ஃபேக்ட். ஏன்னா அந்த கட்சி அந்த அளவுக்கு பலவீனமான நிலைமையில இருக்குது. உங்களுக்கு நீங்க புறக்கணிக்கிற அறைகூலும் அதுல கிடையாது.
எந்த கட்சிக்கும் ஆதரவும் கிடையாது அப்படின்னா அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் ஆதரவாளர்கள் யாருக்கு வாக்களிப்பாங்க? அதற்கான செய்தி ஏதேனும் அங்கு பரப்பப்படுமா? யார் காசு கொடுக்குறாங்களா? அவ்வளவுதான் சார், அதுக்கு மேல என்ன? யார் காசு கொடுக்குறாங்கங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அஃபிஷியலாக சொல்ல முடியாது. பட் அதை எதிர்த்து தான் சொல்லி ஆகணும். ஆனால் அதுதான் கள நிலவரம். ஆனால் தலைவர்கள் இப்படி தன்னுடைய தொண்டர்களுக்கு சொல்லாமல் தன்னுடைய நிலைப்பாடையும் வெளிப்படையாக எடுக்காமல் இருக்கிறதுக்கு வருகிற 2016 அசெம்பிளி எலெக்ஷனுக்கான முன்னோட்டமாக தான் இவங்க இதை பார்க்குறாங்க. இப்போ ஒரு சார்பணி அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அது 2016க்கான கூட்டணியாக பார்க்கப்படும். இல்லை அந்த சிக்கலுக்குள்ள அவங்க சிக்கிப்பாங்க. அதனால இந்த இடத்துலேருந்து விலகி இருக்கிறது அவங்களுடைய சுயலாப அரசியல் கணக்குகள் மீதான் தான் தெரிவித்தவர். இந்த இடத்துல இது முக்கியமான தேர்தல், இந்தியாவை உற்று நோக்கக்கூடிய ஒரு முக்கியமான தேர்தல். ஆனால் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸை இங்கே உள்ள அரசியல் கட்சிகள் பொறுப்புணர்ந்து கொடுக்குதான்னு பார்த்தா இல்லை. அவங்க இதை தன்னுடைய சுயலாபத்துக்கு எப்படி பயன்படுத்திக்கலாம்? 2016 வரை திமுக மீதான வழக்குகள் என்ன மாதிரி ஷேப் எடுக்குது, இல்லை இவருடைய ஏடிஎம்கே சீஃபோட அப்பீல் என்ன மாதிரியான ஷேப் எடுக்குது, இதையெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்து யார் கூடயாவது கூட்டணி சேர்ந்து தேர்தலை ஃபேஸ் பண்ணுவதற்கு தான் அவங்க ரெடியாக இருக்காங்க. தனியாக நின்று தன்னுடைய 25 ஓட்டுகளை 50ஆக ஆக்குவதற்கு கூட எந்த கட்சியும் முயற்சி எடுக்க தயாராக இல்லை. இதில் ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல வாய்ப்பு எதிர்கட்சிகளுக்கு வந்திருக்க சூழலில் ஒரு பொலிட்டிக்கல் வேக்யூம் டெவலப் ஆகிருக்கும்போது அதை யூஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனில் டிஎம்கே இல்லை, அவர்கள் மிகவும் பலவீனமாக இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த தேர்தல் உணர்த்துது. ஒரு காமன் கேண்டிடேட்டை அவங்க சொன்ன மாதிரி நாடே உற்று நோக்கக்கூடிய ஒரு தேர்தலில் ஒரு காமன் கேண்டிடேட்டை போஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு முன்முயற்சியை டிஎம்கே தான் எடுக்க முடியும். அவங்களுக்கு தான் 24% ஓட்டு இருக்குது. ஆனால் அவர்களை யாருமே ஆதரிக்க தயாராக இல்லை அப்படின் பொழுது ஜெயலலிதாவுக்கு மாற்றாக தேர்தல் களத்தில் அடுத்த ஆண்டு ஜெயலலிதா இல்லை என்றால் கூட அரசியல் களத்தில் முழுவதுமா டிஎம்கேவால் அந்த இடத்தை இட்டு நிரப்ப முடியுமா, ஆட்சிக்கு வர முடியுமா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறி என்பதுதான் இந்த இடைத்தேர்தல் மூலமாக கிடைக்கக்கூடிய செய்தியாக நான் பார்க்கிறேன். ஜெயலலிதா களத்தில் இல்லைன்னா கூட ஏடிஎம்கே வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் தான் இப்போதைய கணக்கில் தெரியுதுன்னு தான் நான் சொல்றேன். நீங்க சுயேட்சைகளுக்கு வாக்களிக்கணும்னு கூட உங்களால சொல்ல முடியாது. சுயேட்சைக்கு வாக்களிச்சு என்ன பிரயோஜனம்? அது ஏடிஎம்கேக்கு வாக்களிச்சிடலாம், காசு வாங்கிட்டோ வாங்காமலோ. ஏன்னா தொகுதிக்காக நல்லது நடக்கும். ஏன்னா சுயேட்சைகளுக்கு அந்த அளவுக்கான கண்ணியமான போராடக்கூடிய சுயேட்சைகளும் யாரும் கிடையாது. இல்ல, நீங்க எதிர்கட்சிக்கு வாக்களித்தாலும் வெற்றி பெற முடியாது. அதனால நீங்க ஆதரவு கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க. ஆளுங்கட்சிக்கு நீங்க ஆளுங்கட்சியை வீழ்த்துவதே உங்களுடைய பிரதான பணின்னு நீங்க நேற்று வரைக்கும் பேசிட்டு இருந்தீங்க. அப்போ உங்களுடைய ஆதரவாளர்கள் யாருக்கு தான் வாக்களிக்கிறது? அவர்களுக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டுதலை நீங்க சொல்லணுமா வேண்டாமா? இல்ல, அது சொல்ல மறுக்கிறாங்க அவங்க. அங்க அதுதான் சிக்கல். இப்ப என்னன்னா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவங்களோட எய்மே 2016 சட்டமன்ற தேர்தல். அப்படியே நீங்க நினைக்கிற மாதிரி அந்த ஒரு எல்லாருமே துடிச்சுக்கிட்டு நம்ம யாருக்கு ஓட்டு போகணும் உள்ளுக்குள்ள ஒரு கால்குலேஷன் இருக்கும். ஜெயலலிதா பிடிக்காதவங்க ஜெயலலிதாக்கு போட போறதில்ல, கலைஞரை பிடிக்காதவங்க எடுத்து தான் போட போறோம். இது என்னத்துக்கு சொல்லி நமக்கு எடுத்துக்க போறோம்? நீங்க என்னதான் கால் கொடுத்தினாலும் 500-1000 ஓட்டுக்கு மேல வர போறதில்ல. அது காசு கொடுத்தா அது எப்படியோ போகுது. அது ஆகவே அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு வாத பிரதிவாதங்களுக்கு கூட இடமில்லாம போயிடுச்சு. இது எல்லாமே எங்க பாயில் டவுன் ஆகுதுன்னா, காசு கொடுத்து நம்ம அதை கேலி கூத்தாக்குனதுல முடியுது. பட் ரெண்டாவது முக்கியமான விஷயம், இதுதான் முதல் என்ன பொறுத்த வரைக்கும் மிக அற்புதமான வாய்ப்பு கிடைத்தும் எதிர்க்கட்சிகளால் குறிப்பாக திமுகவால் அதை பயன்படுத்திக் கொள்ள முடியவில்லை, காமன் கேண்டிடேட்டை போட முடியலன்றதான் இதோட துர்பாக்கியமான ஒரு விஷயம். இல்ல, அற்புதமான வாய்ப்பு திமுகவுக்கு அற்புதமான வாய்ப்புன்னு சொல்ல முடியாது. அதுக்கு நம்ம ஏடிஎம்கேக்கே ஓட்டு போட்டுட்டு போகலாம். ஏன்னா ரெண்டுல எது லெசர் டெவில்ங்கிற மாதிரியான ஒரு கேள்விதான் மக்கள் முன்னால இருக்குது. அதனால அந்த ஊழல்ங்கிற அந்த இதுல நாம யாரை வெயிட் பண்ணி யாரு லெசர் டெவில்ங்கிற மாதிரியான பார்க்கும்போது அந்த இடத்துல பிரச்சனை வரத்தான் செய்யும். ஆனா பிற கட்சிகளும் இந்த மாதிரியான செயல்பாடுகளின் மூலம் எக்ஸ்போஸ் ஆயிருக்குங்கிறது தான். அவர்களுடைய நிலைப்பாடுகள் எந்த அளவு அவர்கள் ஊழலுக்கு எதிராக இருக்கிறார்கள், இல்ல மிஸ்ரூலுக்கு எதிராக இருக்கிறார்கள், இல்ல ஒரு அநியாயமான ஒரு செயல்பாட்டுக்கு எதிராக இருக்கிறார்கள்ங்கிறது அத்தனை அரசியல் கட்சிகளும் எக்ஸ்போஸ் ஆயிருக்குங்கிறது தான் நம்ம. தலைமை தேர்தல் ஆணையர் தன்னுடைய ஓய்வுக்கு பிறகு அளித்த நேர்காணல்ல கூட சொல்றாரு, தமிழ்நாட்டில் பணத்தின் செல்வாக்கை தடுக்க தவறிட்டோம், அது பெரிய சவாலாகத்தான் இருக்குன்னு சொல்றாரு. ஆனாலும் அடுத்தடுத்து தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.